லாஸ்ட் வீக் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெச்பிவி வேக்சினேஷன் சொல்லிட்டு மெயினாக ஸ்கூல் கோயிங் 14 இயர்ஸ் கேர்ள்ஸுக்காக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸில். ஸோ அந்த ஹெச்பிவி வேக்சினேஷனால எந்தெந்த வகையான கேன்சர்லாம் தடுக்கலாம் அண்ட் எந்த நோய்களை எல்லாம் தடுக்கலாம் அண்ட் பாய்ஸுக்கு அதை யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றதெல்லாம் அந்த இதில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட QT ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படின்றது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றுனால வரக்கூடிய செர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய், அப்புறம் பினைல் கேன்சர் ஆண்களுக்கு அண்ட் பெண்களுக்கே வந்து வெஜினல் அண்ட் வல்வல் கேன்சர் பிறப்புறுப்புல வரக்கூடிய கேன்சர் அண்ட் த்ரோட் அண்ட் டான்சிலர் கேன்சர் தொண்டையில வரக்கூடிய புற்றுநோய் இதெல்லாம் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட வார்ட்னு சொல்லுவாங்க, மறு மாதிரி இருக்கும், கை கால்கள் வாய் யூரின் போற பகுதி எல்லாம் வரக்கூடிய ஜெனிட்டல் வார்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதையுமே தடுக்கக்கூடியது. வேக்சின் அவைலபிலிட்டி வந்து நம்ம இந்த ஹெச்பிவி வைரஸோட டைப்பை பொறுத்தது. இதுல காடாசில் 9 அப்படின்றது 9 டைப் ஆஃப் ஹெச்பிவியுமே அது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. நம்ம சொன்ன எல்லா நோய்களையுமே தடுக்கும். அண்ட் இப்போ செர்வாரிக்ஸ்னு ஒன்று நம்ம ஊர்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறது இருக்குது. அது மெயினாக செர்விக்கல் கேன்சருக்கு மட்டும்தான், அது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அண்ட் ஜென்ரலாக 9லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே கொடுக்கலாம். 14 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னா இந்த ஹெச்பிவியோட எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வேக்சின் கொடுக்கறதுக்கான பலன் வந்து கொஞ்சம் குறையும். பட் ஆனால் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது வந்து இந்த ப்ரைவேட்டில் காஸ்ட்டுமே ரொம்பவே அதிகம். ஸோ கவர்மெண்ட் வந்து அதை இந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் உள்ள கேர்ள்ஸுக்கு இதை லான்ச் பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு தரமான விஷயம்தான்.